இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடி நேயற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக ஆண்டோட பாதத்திலே காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த தலைப்பு யோபுக்கு எழுந்த 7 கேள்விகள் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். கேள்வி அநேகருக்கு அநேக சூழ்நிலையில் அநேக கேள்விகள் எல்லாம் அந்த கேள்விகளுக்கு அந்த பதிலை பெற்றுக்கொள்வது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. இங்கே யோபு தன்னுடைய சொந்த அனுபவமாக அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே அவனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்த ஒரு சில 7 கேள்விகளை நாம் இந்த வாரத்திலே தியானிக்கலாம். முதலாவது அவன் மனதுக்குள்ளாக எழுந்த கேள்வி என்ன என்றால், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ வேண்டும்? வசனம் இவ்வாறு சொல்கிறது. யோபு 10:18-17 நீர் என்னை கர்ப்பத்திலிருந்து புறப்பட்ட பண்ணினது என்ன, ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்போதே ஜீவித்து போனால் நலமே, நான் ஒரு காலம் இல்லாதது போலிருந்து கர்ப்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன் என்று கூறினார். இந்த வார்த்தையை கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு இடம் கொள்ளாத ஒரு உணர்வு வருகிறது. நமக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் ஒரு கேள்வி எழுமா? நான் தாயின் கருவிலே இருக்கும்போதே மறிச்சிருந்தா நலமா இருக்குமே என்று ஒரு கேள்வி யோபுக்குள்ளாக வருகிறது. இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் கேட்கும்போது நமக்குள்ளே ஒரு வெறுப்பு வருகிறது. பாருங்க, நம்ம அவனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல், இன்னைக்கு இந்த வியாதிப்பட்டு இப்படி நான் மறிக்க போகிறதுக்கு நான் கர்ப்பத்திலே செத்துருக்கலாமே. அதுதான் யோபுவோட கேள்வி. யோபுவை எடுத்துக்கொண்டால் அவனுடைய குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு கூட்டு குடும்பம் என்று சொல்லலாம். அங்கே அவங்க குடும்பத்தில் எல்லாரும் அவங்க சகோதரர்கள் ஒருமித்து அவர்கள் உணவு கொடுக்கும்போது சகோதரிகளை எல்லாம் அழைத்து கொண்டு அவர்கள் உணவு கொடுக்கிறார்கள். அதெல்லாம் பார்க்கிறோம். இப்போ அவருக்கு வந்த வியாதி, யோபுக்கு வந்த வியாதியை குறித்து வேதாகமத்திலே இப்படிப்பட்ட வியாதி என்று குறிப்பிடப்படவில்லை. ஆனால் அங்கே கூறியிருக்கிறது, அங்கே யோபு எப்படிப்பட்ட வியாதி அவனுக்கு வந்ததுன்னா அதனோட அறிகுறி குறிக்கப்பட்டிருக்கு. அவனுடைய உடலில் புழுக்களால் மூடப்பட்டிருந்தது, அவனுக்கு தோல் வெடித்து அருவருப்பாக இருந்தது, அவனுடைய சுவாசம் வேறுபட்டது, அவருடைய உடலிலிருந்து துர்நாற்றம் வீசியது, அவர் கடும் நோவினால் பாதிக்கப்பட்டார் என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. அப்போ அவனுடைய வேதனை மிகப்பெரிய வேதனை, அவன் வாழ்க்கையை வெறுக்கும் அளவுக்கு வேதனை. இங்கே வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, தாவீது தன் கருவிலே இருந்தபோது ஆண்டவர் அவனுடைய கருவை கண்ட காரியத்தை ஒரு வசனத்திலே விளக்கி இருக்கிறார். சங்கீதம் 139:15-16 நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடத்திலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உடைய கண் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகில் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருப்பேற்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போது நாம் தாயின் கருவிலே உருவாகும் போதே கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும், நமக்கு ஒரு தேவ திட்டம் உண்டு என்பது நன்றாக ஆண்டவருக்கு தெரியும். இங்கே இன்னும் கலாத்தியரிலே ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. நான் என் தாயின் வயிற்றிலிருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று பவுல் கூறுகிறார். தாயின் கருவிலே இருக்கும்போது பிரித்தெடுத்தது உம்முடைய கிருபை, ஆண்டுடைய கிருபை. இந்த யோபுக்கு வந்த கேள்வி, நான் ஏன் பிறந்தேன்? சில நேரங்களில் நாமளும் அதே கேள்வி கேட்கிறோம். பிரச்சனை, போராட்டம், துன்பங்கள், வறுமைகள், வியாதி வரும்போது இந்த கேள்வியை கேட்கிறோம். இங்கே யோபுவுடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோபுவின் அவனுடைய மனைவியை நாம் யோசித்து பார்த்தோம் என்றால், அநேகர் சொல்லுவாங்க யோபு மனைவியை அநேகருக்கு பிடிக்காது. ஏன்னா அவர் ஒரு டயலாக் வேற சொல்லியிருப்பார், என்னென்னா
நீ தேவனை தூசித்து ஜீவனை விடுன்னு சொல்லியிருக்கான். அந்த வார்த்தையை கேட்டதுலேருந்து அப்படி. ஆனால் அவனுடைய மனைவி நிலைமை என்ன? அவனுக்கும் அதே நிலைமை தான். ஒரே நாளில் பிள்ளைகள் மறித்து விட்டார்கள், ஒரே நாளில் எல்லாம் அழிந்து விட்டது. தன் உயிருக்கும் அதிகமான கணவர் கதறிக்கொண்டு இருக்கிறதை பார்த்து அவனுக்குள்ளாக இப்படிப்பட்ட கேள்வி வருகிறது. ஒருவேளை இந்த நிலைமை நமக்கு வரும்போது நாம் எப்படி இதுவும் பேசுவோம், இதுக்கு அதிகமாகவும் பேசுவோம். இந்த யோபு அவனுக்கு எழுந்த கேள்வி பிறப்பு, அவனுடைய பிறப்பை குறித்த ஒரு சந்தேகம். கர்த்தர் தேவ திட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை தேவன் யோபுக்கு வெளிப்படுத்துகிறார். அவனுக்கு சொன்ன காலத்தில் அவனுடைய வியாதியின் கூறு, அவனுக்குள்ளாக வருகின்ற அந்த வெறுப்பு, அது எப்படி வருகிறது என்றால் பாருங்க, யோபு 30:17-30 ராக்காலத்திலே என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகள் இளைப்பாறுதல் இல்லாதிருக்கிறது, என் தோல் என்மேல் கருத்து போயிடுச்சு, என் எலும்புகள் உஷ்ணத்தினால் காய்ந்து போயிடுச்சு. அவன் எலும்பு கூட காய்ந்து போயிட்டான். அப்படி ஒரு போராட்டம், பிரச்சனை. அவங்க பிள்ளைகளை இழந்திருக்கிறாங்க பாருங்க. யோபோட நிலைமை பார்த்தீங்கன்னா, யோபு 2:8 அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் அவருடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் சொன்னார், யாருக்கெல்லாம் இந்த யோபு போல பாடு வந்தா நாங்க ஏற்றுக்கொள்வோம், கை தூக்குங்கன்னு சொன்னார். அவருடைய பிரசங்கத்துல நிறைய பேர் கை தூக்குனாங்க, கொஞ்சம் பேர் இப்படி கை தூக்குனாங்க. அதே ஊழியக்காரர் தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அவருக்கு நடந்த பிரச்சனை, அவருக்கு மனைவி, அவனுடைய பிள்ளைகள் இழப்பு, அவளுடைய பிறந்த குழந்தைகளுக்கு வந்த வியாதி, இதெல்லாம் கேட்டு சோர்ந்து போய்விட்டார். சில நேரங்களில் பேசுவது மிக சுலபம், ஆனால் கேள்வி, நம் இருதயத்திலிருந்து வருகின்ற கேள்வி, நான் ஏன் பிறந்தேன், ஏன் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கேள்வி யோபுக்கு வரும்போது யோபுக்கு கர்த்தர் ஒரு பதிலை கொடுக்கிறார். அங்கே யோபு 42:2 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அங்கே அவன் சொல்கிறான், தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அவன் அறிந்து கொண்டான், தேவன் ஆண்டவருடைய திட்டத்தை அறிந்து கொண்டான். ஆண்டவர் எப்படி அவனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலையை தாண்டி ஆசீர்வதித்த ரெட்டிப்பான நன்மை கொடுத்தார். யோபுவின் பார்த்தீங்கன்னா 42ஆம் அதிகாரத்தை பட யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் அவனோட பின் நிலைமை வித்தியாசமாக இருந்த அவனுக்கு ஆடுகள் அவங்களுடைய எல்லாம் ரெட்டிப்பாக கிடைச்சதுன்னு போடப்பட்டிருக்கு. அவங்க இப்போ 14,000 ஆடுகள், 6,000 ஒட்டகங்கள், 1000 ஏர் மாடுகள், 100 கழுதைகள், இப்படி அவனுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கும் கூட இதே கேள்வி எழலாம். யோபுக்கு நடந்தது போல ஒரு கேள்வி எழுதலாம். அப்படி கேள்வி எழும்போது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு என்னன்னா, தேவன் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது. அதை நாம் உணர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மளுடைய கேள்விக்கும் சரியான பதில் தந்து ரெட்டிப்பான நன்மை தருவார் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட எங்களோடு பேசியிருக்கீங்க. யோபு அவனுடைய வாழ்க்கையில் எழுந்த முதலாவது கேள்வி, நான் ஏன் பிறந்தேன் என்ற கேள்விக்கு கர்த்தர் சரியான பதிலை கொடுத்து, கர்த்தர் ரெட்டிப்பான நன்மை கொடுத்து, ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை நிரூபித்து காண்பித்தது போலவே எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட நாங்களும் பிரச்சனையோடு, பாடுகளோடு, துன்பத்தோடு இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கோம். நான் ஏன் பிறந்தேன், எதற்கு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு நீங்கள் பேசுகிறீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கிற தேவன், நன்மையானதை செய்கின்ற தேவன் என்ற நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.